எங்கள் ஊரில் நடக்கிற பாரம்பரியமான திருவிழாக்களில் இதுவும் ஒன்றுன்னு தான் சொல்லணும். தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் வந்தான்னா அமாவாசை முடிஞ்சு 5வது நாள் 7வது நாள் 3வது நாள் அப்படிங்கிறப்ப இந்த காமுட்டி வந்து நடுவாங்க. நடுப்புற 2 கரும்பு அப்புறம் கொட்டை முத்து செடி அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைக்கோலில் வந்து அப்படியே நூல் மாதிரி செஞ்சு அதை வந்து ஃபுல்லாக திரித்து இந்த மாதிரி காமுட்டி சாமி வந்து செஞ்சு வைப்பாங்க. இது பேர் வந்து காமுண்டின்னு சொல்லுவோம், காமுட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து 16 நாள் வந்து பூஜை செய்வாங்க. 15வது நாள் நைட்டு அல்லது 16வது நாள் வந்துட்டு மாவிளக்கு இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ரதி மன்மதன் திருக்கல்யாணம் வந்து நடக்கும். 15 என்னைக்கு மாவிளக்கு வைக்கிறாங்களோ அன்னைக்கு ரதி மன்மதன் திருக்கல்யாணம் நடந்துட்டு ஊரை சுற்றி வருவாங்க. எல்லா வருஷமும் வேஷம் போடுவாங்க ரதி மன்மதன் மாதிரி. இந்த வருஷம் வந்து வேஷம் போடலை. இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சு ஊரை சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஊரை சுற்றி வந்துட்டு மாவிளக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து பாட்டெல்லாம் பாடி இந்த 16 நாளுமே இது மாதிரி பசங்க வந்து பாட்டுக்கு வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் மாவிளக்கு போடுறதுக்காக அம்மா வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு ரெடி பண்ணி கோவிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அம்மா வீட்டு பக்கத்துலேயே தான் வந்து கோவில். அந்த காமுட்டி சாமி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவாங்க. இப்போ அம்மா வந்து கோவிலில் எடுத்துகிட்டு போய் வச்சு மாவிளக்கெல்லாம் இருக்க விளக்கெல்லாம் வந்து ஏற்றி சாம்பிராணி எல்லாமே சூடம் எல்லாமே வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமுட்டிக்கு பூஜையும் நடந்துருச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விபூதியெல்லாம் பூசுகிறப்ப தான் தெரிஞ்சுது அன்னைக்கு நைட்டு வந்து நாடகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு இதனால நாடகக்காரங்க வந்து வர முடியாது, அடுத்த நாள் தான் வருவோம்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் விடிய காலம் பார்த்திங்கன்னா அந்த 16வது நாள் வந்துட்டு இந்த காமுட்டியை வந்து எரிச்சிருவாங்க. இதுதான் வந்து முறை. அன்னைக்கு விடிய காலம் வந்து எரிக்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு எழுந்து வந்தாச்சு. வந்தோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாட்டெல்லாம் பாடி எரிச்சிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் நல்லா எரித்து முடித்தோடனையும் வந்துட்டு ஒரு தடவை ஊரை சுற்றி வருவாங்க. இது நல்லா கொஞ்சம் இந்த துவர மலர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு சூப்பராக வந்து எரிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வேகாமல் அப்படியே நிற்கும். அதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு அப்புறம் அப்படியே வேக வச்சுட்டு ஊரை சுற்றி வந்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா மன்மதரை எழுப்புறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி அந்த எரித்த சாம்பலை வந்து அப்படியே லிங்கம் மாதிரி செஞ்சு வச்சு அன்றைக்கும் எல்லாருமே பூஜைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நாடகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு வந்து நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க. துறையூர் பக்கத்தில் இருக்க பச்சைமலை அந்த இதுலேருந்து தான் வந்துட்டு நாடகம் நடிக்கிறதுக்கு வந்து வந்திருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு நாடகம். பார்த்திங்கன்னா அம்பாள் அம்பிகை அம்பாளியோ ஏதோன்னு சொல்லி சொன்னாங்க நாடகம் பேர். நல்லாவே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் நம்மளாலலாம் தம் கட்ட முடிஞ்சுதுங்க. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு 12 மணிங்கிறப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். அதுக்கு மேலெலாம் என்னால் தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் யார் யார் ஊரில் காமாட்டி பண்டிகைலாம் கொண்டாடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.